அதே டெய்லர் அதே வாடகை என்பது போல் போன ஆட்சியில் என்ன செய்திருக்கிறார்களோ அதேதான் தாவேகாவும் செய்கிறது என்று சமூக வலைதளங்களில் தொடர்ந்து எழும் குற்றச்சாட்டு. வெற்றி திட்டம் என்ற பெயரில் தத்தியான திட்டங்களை கொண்டு வருகிறதா தமிழக வெற்றி கழக ஆட்சி? தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் எழும் குற்றச்சாட்டு. வெற்றியை நோக்கிதான் செல்கிறதா தமிழகம்? தொடர்ச்சியா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட் 7 பண்ண வாய்ப்பை பெறுங்க. பெரியார் மணியம்மை Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cyber security and more. தமிழ் நேசிக்கும் என் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். அதாவது இன்னைக்கு அரசியல் சூழல்ல மிக விமர்சையா பேசிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழக ஆட்சியில் 100 நாட்களை கடந்து அவங்களுடைய முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தியிருக்காங்க. இது வெற்றியா இல்ல தோல்வியா? இது ஒரு விளம்பர பலகை, அதாவது விளம்பர ஆட்சி அப்படின்னு தொடர்ச்சியா தமிழக வெற்றி கழகம் மேல அவங்களுடைய குற்றச்சாட்டு எழுப்பிட்டு இருக்காங்க. சமூக ஊடகங்கள்லயும் அது பரவி கொண்டிருக்கிறது. ஸோ அது என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கலாம். இதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா, தாவேகா அவங்களுடைய ஆட்சி, தமிழக அரசு ஆட்சி அமைச்சு இன்னைக்கு 100 நாட்கள் மேல அவங்க கடந்திருக்காங்க. இந்த 100 நாட்கள்ல அவங்க கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி முதலீட்டாளர்களை ஈர்த்திருக்காங்க தமிழக அரசு அப்படின்னும், அதே நேரத்துல இது மூலியமா கிட்டத்தட்ட 1,22,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு மாநாட்டுடைய முழுமையான நோக்கமா இருக்கு. இதற்காக தான் முதல்வர் அவர்கள் MOU சைன் பண்ணியிருக்காரு. MOU என்னன்னு பாத்தீங்கன்னா, மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது இந்த ஒரு பிசினஸ் மேன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க நாங்க அரசு நம்பி இதுல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும். முதல்வர் விஜய் இந்த ஒப்பந்தத்தை இன்னைக்கு மாநாட்டுல சைன் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறதான் அந்த செய்தி. சரிப்பா, இதுல என்னடா விமர்சனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் வச்சிருக்காங்க செக் பாயிண்ட். என்னன்னா, இது முதல் முறை கிடையாது. இது தொடர்ச்சியா யார் ஆட்சி அமைச்சாலும் இது செய்யற விஷயம்தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2015ல ஜெயலலிதா அம்மா முதல்வரா இருந்த காலத்திலையும் இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. எங்கன்னா நம்ம சென்னை ட்ரேட் சென்டர்ல நடந்தது. ஸோ அந்த மீட்டோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட். இதுல கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி முதலீடா வந்திருக்கு. இது மூலியமா 2 லட்சம் பேருக்கு மேல வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு அப்ப அனௌன்ஸ் பண்ணி அதை விளம்பரப்படுத்தினாங்க. அதை தொடர்ந்து 2019 டைம்ல நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள், முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவுடைய நிரந்தர பொதுச்செயலருமான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் 2019ல இதே குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடத்தினாரு. அவரு கிட்டத்தட்ட 2.8 லட்சம் கோடி இன்வெஸ்டர்ஸ் ஈர்த்திருக்கும். இது மூலியமா 3 லட்சம் பேருக்கு மேல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு அந்த இடத்துல பதிவு பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து 2024, அதாவது போன ஆட்சியில அப்ப முதலமைச்சராக இருந்த நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியிலையும் இதே குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடந்துருச்சு. அதுல பாத்தீங்கன்னா 6.64 லட்சம் கோடி இன்வெஸ்டர்ஸ் ஈர்த்திருக்கோம் தமிழக அரசு. இது மூலியமா 2030 டைம்ல பாத்தீங்கன்னா 29 லட்சம் பேருக்கு மேல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒப்பந்தத்துல விளம்பரமா வெளிவந்தது. ஸோ இது தொடர்ச்சியா இந்த யார் ஆட்சி அமைச்சாலும் இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டர்ஸ் மீட் நடத்தி இது மூலியமா விளம்பரப்படுத்துறது ஒரு காமனான விஷயம். ஏன்னா தாவேகா அரசு அவங்களுடைய பட்ஜெட் தாக்குதல்லே பல குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இவங்க ஒன்றும் புதுசா பண்ணல, முன்னாடி அரசுல என்ன செஞ்சிருந்தாங்களோ அது மேல ஒரு கவர் பண்றாங்க, அந்த கவர் பண்ணி வெளியிடுறாங்க. அது இப்போ அம்மா உணவகம் அப்படின்னு இருக்கு அப்படின்னா அதை வெற்றி உணவகம்னு மாத்துறது, அதே மாதிரி கலைஞர் பேருந்து நிலையத்தை வெற்றி பேருந்து நிலையம் இந்த மாதிரி இவங்க எதுக்கெல்லாம் பேர் இப்படி இருக்குதோ இதுக்கெல்லாம் வெற்றி 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 வெற்றின்னு பேர் வச்சிடறாங்களே தவிர மற்றபடி இவங்க புதிய விஷயம் எதுவுமே கொண்டு வரதில்லை. அதையும் தாண்டி விளம்பர ஆட்சின்னு ஏன் குறிப்பிடுறாங்க அப்படின்னா, தொடர்ச்சியா இவங்க செய்யற விஷயத்த சோசியல் மீடியாலும் சரி, விளம்பர பலகைகள் இருக்கு இல்லையா, இந்த நிழல் கொடைகள் அங்கங்க பஸ் ஸ்டாப்ஸ் இருக்குல்ல, அங்க தொடர்ந்து 200 யூனிட் இலவச மின்சாரம், அப்புறம் போதை இல்லா தமிழகம், பெண்களுக்கு 2,500 ரூபாய் மாதம் மாதம் வழங்கப்படும்னு தொடர்ச்சியா அதை விளம்பரம் தான் படுத்திட்டு இருக்காங்க. அதை விளம்பரப்படுத்துறது சரிங்க, அதனால மக்கள் என்ன பயனடைஞ்சிருக்காங்க? 200 யூனிட் இலவச கரண்ட் கொடுக்கறன்னு சொல்றீங்க, இது மூலியமா யார் பயனடைஞ்சு உங்களுக்கு நான் இதனால பயனடைஞ்சிட்டேன்னு சொல்லியிருக்காங்க? நீங்க பண்ற விஷயத்தால இப்போ இத்தனை வருடங்கள் இல்லாம இப்பதான் எல்லாரும் எங்களுக்கு கரண்ட் பில் அதிகமா வருதுன்னு குற்றச்சாட்டு தொடர்ச்சியா எழுந்துட்டு இருக்கு. இங்க பல பேர் சொல்றாங்க,
நான் வந்து 2000 ரூபாய் கட்டிட்டு இருந்தேன், இப்ப 6000 ரூபாய் கட்ட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அவங்க சொல்றாங்க 72,000 பேருக்கு வந்து பிரச்சனைகள் வந்திருக்கு, அது அவங்களுடைய கரண்ட் பில்லுல. அந்த 72,000 பேர்ல நான் வந்திருக்க மாட்டேனா அப்படின்னு சில பேர். ஏன் அதுல நான் வரல, நான் அந்த தப்புமே பண்ணலையே, எப்பயுமே யூஸ் பண்ற அதே ஏசி தான், அதே சிஸ்டம் தான், அப்படிங்கிறப்போ எனக்கு ஏன் அதிகமா வருது அப்படிங்கிறது குற்றச்சாட்டு தொடர்ச்சியா எழுதிட்டு வருது. இந்த எலக்ட்ரிசிட்டி மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாரும் வந்து அவதூறு பரப்ப வேண்டாம், அவங்க அவங்களுடைய கரண்ட்ல என்ன யூஸ் பண்ணிக்காங்களோ அதை தான் நாங்க வந்து போட்டிருக்கோம், மற்றபடி எந்த தவறும் இல்லை, யாரும் இதில் வந்து தவறான ஒரு விஷயத்த பரப்ப வேண்டாம், தவறான குற்றச்சாட்டை வந்து பலியா வந்து வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. ஒவ்வொருத்தருடைய மனக்குமுறலை தாங்க அவங்க வந்து குற்றச்சாட்டா வெளியிடுறாங்க. யாருமே வந்து பொய் சொல்லணும்னு இல்லை. ஏங்க அவங்க 2000 ரூபாய் கட்டியிருக்க பில்லு இருக்கு, இது போன மாசம் இப்படி கட்டியிருக்கேன் அப்படின்னு, அதே பில்லை வச்சுக்கிட்டு இந்த மாசம் அவங்க என்ன எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிட்டு போறாங்க ஒரு மாசத்துல, அதுவும் ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்லைங்க, தொடர்ச்சியா எல்லாருக்கும். இந்த வைஷாலினின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா இன்ஃபுளுசரா இருக்கிறவங்க வந்து அவங்களுமே வந்து ஆட்சி அமைந்தவுடன் வந்து நான் தான் வந்து எங்க அண்ணன் வந்து 200 யூனிட் சைன் பண்ணிட்டாரு அப்படின்னு வீடியோ போட்டேன், இன்னைக்கு எனக்கே கரண்ட் பில் இவ்வளவு வந்திருக்கு, இது எனக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, இது சீக்கிரம் சரி பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப சோகமா வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் வெளியே வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் ஆனால் ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு இது தவறு நடந்திருக்குன்னு வெளிப்படையா வெளியே வந்து சொல்றப்போ இன்னும் அந்த விஷயத்துக்கு மாற்றுதல் ஏற்படும், மாற்றம் கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்பலாம். அப்படி மாற்றம் கொண்டு வரலைன்னா தமிழக மக்கள் என்ன செய்வாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். கமிங் டு த பாயிண்ட், தமிழக வெற்றி கழகத்துடைய தேர்தல் அறிக்கையிலேயே அவங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஊரில் நம்ம வேலை வாய்ப்பு, அதாவது நம்ம தமிழக மக்களுக்கு முக்கியமா வந்து அதிகமா வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு. இந்த 1,22,000 வேலை வாய்ப்புல வந்து எவ்வளவு சதவீதம் வந்து தமிழகத்துல உள்ள மக்களுக்காக ஒதுக்க போறாங்க, தமிழகத்துல வேலையில்லா பட்டதாரிகள் எத்தனை பேர் இதன் மூலியமா வந்து பயனடைய போறாங்க அப்படின்னு தொடர்ச்சியா தெரிஞ்சுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்ப இருக்கிற சூழல்ல. அந்த அரசியல் வட்டாரங்கள் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இவங்க என்ன ஒரு மாசம் இதை வச்சு விளம்பரம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அடுத்த இதை போயிடுவாங்க, மக்களும் அதை தேடி போயிடுவாங்களே தவிர இது யாரும் எடுத்துக்க மாட்டாங்கிறதா பேச்சு. ஆனால் தொடர்ச்சியா என்ன நடக்குன்னு எல்லாருமே வாட்ச் பண்ணி இதுல எத்தனை பேர் பயனடைகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இதே மாதிரி அரசியல் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கிங் 360 இருக்கிற வீடியோஸை ஃபுல்லா பாருங்க. அண்ட் இதே மாதிரி அரசியல் அப்டேட்டுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஜெகவின். இன்றைய கிங் செய்திகளை வழங்குவோர் அதிக மசாலா அதிக சுவை ஆச்சி மசாலா. ஆடி ஆஃபர் எங்கும் இல்லா வகையில் பூர்விகாவில். ஃபார் பெட்டர் எஜுகேஷன் இன் தஞ்சாவூர் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூஷன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.